குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து மன்மத யோகம். அது என்ன சார் மன்மத யோகம் புதுசாக இருக்கு அப்படின்னா, இல்லை இது வந்து கொஞ்சம் பழைய இது தான். நிறைய பேர் இது பேசாமல் விட்டுருப்பாங்க. அது என்ன சார் மன்மத யோகம்னா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, சுருக்கமாக சொன்னால் ப்ளே பாய் அமைப்பு. இப்போ ஈஸியாக புரியும். அப்போ என்ன சார் என்ன மன்மத அமைப்புனா அப்படின்னா என்ன சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து என்னென்னா சுக்கிர பகவானும் புதன் பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸில் இருப்பாங்க. இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஸ்டாரில் இன்னொருத்தர் மாறி உட்காந்துக்குவாங்க. இல்லைன்னா பரிவர்த்தனை ஆகிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து மன்மத யோகம்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னென்னா இவங்க சும்மா இருந்தாலும் மற்றவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க. அதுதான் இது இந்த இடத்துல சொல்ல வர்றது. இது வந்து ரொம்ப வந்து 5ஆம் பாவத்தில் இருந்தேன்னா லவ்னு அலைய தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு லவ் முடிச்சா இன்னொரு லவ் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. இது வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா சுக்கிர பகவானும் புதன் பகவான் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து மன்மத யோகம் வேலை செய்யும். இல்லைன்னா வேலையே செய்யாது. ரெண்டு பார்த்துட்ருக்கேன் சார்னா ரெண்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிலாம் இருந்தால் அந்த ஜாதகம் போலியான ஜாதகம்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. சூரியர் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் 3 பேருமே முக்கூட்டு கிரகங்கள். அவங்க 3 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு போக மாட்டாங்க. எதில் பார்க்குறது இது அமைப்பு கிடையாது. இவங்க 2 பேருமே சேர்ந்து வக்கரமாகக்கூடாது. இவங்க 2 பேருமே சேர்ந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது. இவங்க 2 பேருமே சேர்ந்து ராகுகேதுவோட ஸ்டாரில் விற்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆபத்தான நிலையில் வந்துடும். தேவையில்லாமல் வந்து மற்றவங்ககிட்ட போய் அடி வாங்குற சூழ்நிலையில் ஏற்படுத்துகிறோம். என்ன தப்பான விஷயங்கள் தான், வேற என்ன. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ வந்து சுக்கிர பகவான் புதன பகவான்னு சொல்லிட்டு 2 அமைப்பு இருக்குல்ல. இதில் வந்து ஒருத்தர் மட்டும் வக்கரம் ஆயிட்டார் சார், இன்னொருத்தர் வக்கரம் ஆகலை சார். புதன் பகவான் மட்டும் வக்கரம் ஆயிட்டாப்புல, சுக்கிர பகவான் வக்கரம் ஆகலை. என்ன சார் நடக்கும்னா உல்டாவாக நடக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் தர்மடி கன்ஃபார்மு. அதேமாரி புதன் பகவான் வக்கரம் ஆயிட்டாப்புல, சுக்கிர பகவான் வக்கரம் ஆகலை. இல்லை சுக்கிர பகவான் வந்து நல்லா இருக்காப்புல, புதன் வருவான் மட்டும் இதாகிட்டாப்புல. 2 பேரில் யாரோ ஒருத்தர் மட்டும் வக்கரம் ஆயிட்டா கூட, யாரோ ஒருத்தர் வக்கரமாயிட்டாருன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாரு. அதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய சுருக்கம். அப்போ என்ன ஆகும்னா இவங்க வந்து லவ் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தோன்னா போலீஸ் கேஸ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு. இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. இது வந்து குறிப்பாக வந்து என்னென்னா 6, 8, 12 அதிபதிகள் இருக்கக்கூடாது. 6, 8, 12 போய் மறையக்கூடாது. குறிப்பாக வந்து ராகு கேது பிடியில் வந்து இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. ஜெயிலுக்கு போகிற நிலைமைகள்லாம் வரும். இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைகள்லாம் வரும். இந்த மாதிரிலாம் நடக்கணும். இந்த மாதிரிலாம் அமைப்பு இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக இருக்க பாருங்கள். யார் கூடயே சேர்ந்து வெளியே போகிறது இது பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற தப்புக்கு உங்கள் மேலே பழி வந்துட்டுருக்கோம். வீண் பழி சுமக்கிற சூழ்நிலைக்கு வந்துடும். வேறு யாராவது பண்ண தப்புக்கு நீங்கள் பழி ஏற்றுற மாதிரி வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி லேடிஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதோ வந்து இது பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்களும் போய் இது பண்ணிடுறாங்க, ஹீரோயிசம் வேலையை காட்டுறாங்க. அது வந்து மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஏன்னா ஜெயில் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். அப்போ மோசமான நிலைமைன்னா பார்த்துக்குங்க. அதனால தான் இது வந்து யாருமே அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா இது கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. இந்த மன்மத யோகங்கிறது வந்து கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு. ஜோதிட ரீதியில் வந்து சில பேர் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த பதிவு. வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது இந்த பதிவுக்காண்டி. ஓகே மக்களே, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.